வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட சமையலில் தினசரி நம்மளுடைய உணவுகளில் பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பூண்டில் விட்டமின்களான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B6 இருக்கு. தாதுக்கல்ல மேங்கனீஸ், செலினியம், நார் சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் அல்லுசின், அலைல் சல்ஃபைடுகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படையிலான ஊட்டச்சத்துக்கள், நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்ங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒற்றை வாரத்தில் அதனுடைய சிறப்பு மருத்துவமனைகளை சொல்லணும் அப்படின்னா, பூண்டு நமக்கு ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக இருக்குங்க. தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க பூண்டு எடுத்துக்கலாம். நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கூட 40 வயதை அவங்க தொடரக்கூடிய காலங்களில் ரத்த அழுத்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அந்த ரத்த அழுத்தத்திற்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பேதங்கள் கிடையாது, அனைவருக்குமே ரத்த அழுத்தம் அப்படின்றது இருக்குங்க. பூண்டுல அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கிறதால இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைத்துக் கொள்வதற்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவுகளை நீங்க சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாய்ச்சி உடலெங்கும் ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. இதனால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படாதுங்க. ஸோ ஹை பிபியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பூண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்குங்க. பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வலுவாக இருக்குங்க. மேலும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு அது பார்த்தீங்கன்னா படியாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்குமே பூண்டு ஹெல்ப் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி பூண்டு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவும் இல்லாததால ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போதுமான அளவு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாதுங்க. அதாவது பூண்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு பூண்டு உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு சிலருக்கு உடல்ல சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழந்து போகிறது, எலும்பு தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகள் அவங்களுக்கு வளம் பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அதனால அந்த 30-40 வயசுலயுமே எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு உடம்பு அந்த பேலன்ஸ் எப்போதுமே தடுமாறாம ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுக்கெல்லாம் எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு பூண்டு உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாங்க. வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. பூண்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ங்க, அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. பூண்டு வயிற்றினுடைய குடல்களை பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படுபவர்கள்லாம் அந்த அதிகமாக பூண்டு சேர்த்து சாப்பிடக்கூடிய, அது சேர்த்து செய்யப்படக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரணுங்க. அது மாதிரி பண்ணும்போது கிருமிகள், பூச்சிகள் எல்லாமே குடல்கள்லேருந்து அழிக்கப்படும். உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு உங்களுக்கு நீக்குங்க. உணவை செரிமானம் செய்ய உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு உங்களுக்கு பாதுகாக்கும். சில பூண்டு பொருட்களை நீங்கள் நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு பூண்டு அதை நீங்கள் வாயில் போட்டு சிறிது வெந்நீர் நீங்கள் குடிக்கும்போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை செரிமானம் பண்ணிக்கலாம். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா வயிறு உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீரிழிவு நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு பூண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்கள் உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினோட அளவு கட்டுக்குள்ளே நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படுங்க. வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களினுடைய உடல்நலத்தை மேலும்
சீர்கெடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் பூண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் தொடர்ந்து பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டலாம். புற்றுநோய் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா பூண்டு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகமாக இருக்குங்க. இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளர விடாமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகம் கொண்டு இருக்கு. இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை பூண்டு குறைத்து அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய செய்யுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து பூண்டு விடுதலை பெற்று தந்துருங்க. இப்போ நச்சு நீக்கம் செய்யக்கூடியது பூண்டு. தொழிற்சாலை அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய அருந்தக்கூடிய நீரில் மிகச்சிறிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈயம், பாதரசம் போன்ற மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரசாயனங்களுடைய கலவைகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும்போது நச்சுக்கள் கலந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட சூழல்களில் வசிக்கிறவங்கலாம் தினந்தோறும் அல்லது வாரத்தில் 3 முறையாவது உணவுகளில் பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்களினுடைய நச்சு தன்மை வந்து முறிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த முடிய ஆரம்பிக்கும் போது நச்சு நீக்கம் வந்து உங்களுடைய உடலில் நடக்குங்க. டீடாக்ஸ் பண்ணப்படும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும். கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்களுங்க. இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நமக்கு அவசியம். பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறன் வந்து தெளிவாக ஆரம்பிக்கும். கண்களினுடைய அந்த கருவிழியினுடைய ஆற்றல் பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்களை வந்து மேம்படுத்துங்க. இதனால கண் பார்வை திறனை வந்து கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் பூண்டு நம்முடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுல தான் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நிறைய ஏற்படும். வயதான காலத்திலுமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம நீக்கிக்கணும் அப்படின்னா அந்த கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வாய் மற்றும் பற்கள் நலன் மேம்படுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதெல்லாம் நம்ம தனக்குள்ள வந்து பூண்டு அதிகமாக கொண்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் தினமும் வந்து பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம், பற்களில் வந்து சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பூண்டை வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது பல்வலி, ஈறுகள் வீக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பார்த்தீங்களா, அதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே நீங்கிடுங்க. ஏன்னா பூண்டில் வந்து கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுடைய ஈறுகளில் இருக்கக்கூடிய ரத்த கசிவை நீக்கி ஈறுகளில் வீக்கம் அடைவதை தடுத்து பற்கள் வந்து உங்களுக்கு பலம் இழந்து போகிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து தடுத்துருங்க. ஈறுகளில் பாதுகாக்கும், பற்களினுடைய நலத்தை மேம்படுத்தும், பற்களில் மஞ்சள் பிளேக்கரை வந்து படியாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இதனால் பற்கள் உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். உமிழ் நீரினுடைய தரம் மேம்படும். வாய்கள் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிக்கப்பட்டு விடுங்க. ஸோ அந்த துர்நாற்றமும் உங்களுக்கு வீசாது, கிருமிகளும் வந்து அழிக்கப்பட்டு விடும். இதனால் வாய் பற்கள் நலனெல்லாம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா பூண்டு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அன்றாடம் தொடர்ந்து சிறிதளவு உங்களுடைய உணவுகளை நீங்கள் தினசரி பூண்டு எடுத்துக்கொண்டே வாங்க. சாப்பிடக்கூடிய உணவு வந்து சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் போதாது, அது நம்மளுடைய உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக இருக்கணுங்க. இப்போ உணவு சமைக்கும் போது சுவையை அதிகரிக்கிறதுக்கும் உடல் நலம் மேம்படுவதற்கும் சில பொருட்களை அதை நம்ம சேர்க்கணும். அந்த பொருள் வந்து சுவையை கொடுக்கறதாகவும் மருத்துவமைகளை கொடுக்கறதாகவும் நமக்கு இருக்கணுங்க. அப்படியான ஒரு உணவுப் பொருள் தான் பூண்டு. ஸோ பூண்டு சாப்பிடும்போது இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கொண்டு அத்தியாவசியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.